நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த நாட்கள்ல தேவன் நமக்கு இருதயத்தை குறித்த காரியங்களை அதிகமா கற்றுக் கொடுக்கிறாரு. முக்கியமா இந்த இருதயத்தை குறித்து தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போறோம். அது தனிப்பட்ட ஒரு வேத வசனத்தின் மூலமாக அல்ல, ஒரு தலைப்பின் கீழாக. அந்த தலைப்பானது இருதயமாகிய பொக்கிஷம். ஏன் இருதயமாகிய பொக்கிஷம்னா, நம்முடைய இருதயம் அநேக காரியங்களை பதித்து வைக்கக்கூடியதா இருக்கு. மத்தேயு 12வது அதிகாரம் 35வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான்னு சொல்லுது. அப்போ இருதயம் ஒரு பொக்கிஷமா இருந்து அதுக்குள்ளார பதிவுகளை சேர்த்து வைக்குதுன்னு தெரியுது. அதை அடித்தளமா வைத்துதான் நம்முடைய சிந்தை, சொல், செயல் இது எல்லாமே நடைபெறுது. நம்ம இருதயம், மனம், உள்ளம் இப்படி எல்லாமே காரியங்களை பிரித்து வைத்திருக்கிறோம். இருதயம்ங்கிறது நமக்குள்ளார இப்படியான பதிவுகளை ஏற்படுத்தி நம்முடைய இமோஷன்ஸ் வெளியே வர்றதுக்கான காரணமா இருக்கு. சொல்லப்பட்டபடி நம்முடைய சிந்தை, சொல், செயல் எல்லாமே இந்த இருதயத்தின் பதிவுகள் மூலமாகவே வெளிப்படுது. இந்த மனமானது நம்முடைய சிந்தனைகள் பெருக்கக்கூடிய இடமா இருக்கு. அதனால்தான் நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே புதிய சிருஷ்டிக்கு ஏற்ப இருக்கணுங்கிறதுக்காகவே மனம் புதிதாக இருந்தாலே மறுரூபமாக்கப்படுகிறோம்னு சொல்லிட்டு நமக்கு வசனம் காண்பிக்குது. அதே போல உள்ளம்ன்றது நம்முடைய உள்ளார்ந்த செயல்கள் அனைத்தையுமே காண்பிக்குது. அது ஆத்துமாவாகட்டும், ஆவிக்குரியவைகளாகட்டும், இல்ல நம்முடைய இருதயத்தையும், இந்த மனம், இது எல்லாத்தையுமே இந்த உள்ளமானது உணர்த்துகிறதா இருக்கு. நம்ம உள்ளம்னு தமிழ்ல போட்டிருக்க இடத்த எல்லாமே ஆங்கிலத்துல பார்த்தோம்னா வெவ்வேறு விதமா சில நேரங்களில் இருதயம்னு காண்பிக்கும், சில நேரம் சோல்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். இந்தபடியா உள்ளமானது உள்ளார்ந்த காரியங்கள் அனைத்தையும் குறிப்பிட்டு வருது. இதுல நாம முக்கியமா இந்த இருதயத்தை குறிப்பாக பார்க்கிறோம். ஏன்னா தேவன் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்கிறவராக இருக்கிறான்னு சொல்லிட்டு அநேக வேத வசனங்கள் நமக்கு காண்பிக்குது. நேத்து நம்ம பார்த்த பகுதியில கூட ஆண்டவர் இருதயத்தை சோதிக்கிறவராக இருக்கிறாரு. அதை சோதிக்கிறது எதற்கு? நம்முடைய சுத்தத்தன்மை விளங்குவதற்காக. அங்க மாத்திரம் இல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்துல சபைகளுக்கு சொல்லும் போது கூட 2வது அதிகாரம் 23வது வசனத்துல, நானே உள்ளந்தரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும்னு சொல்றாரு. அந்தபடியா இருதயத்தின் காரியத்தை நம்மை காட்டிலும் நம் தேவன் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறார். அதனால்தான் சில நேரங்கள்ல நமக்கு கூட நம்மளுடைய தேவை தெரியாது, ஆனா ஆண்டவர் நமக்கு தேவையானத நம்ம இடத்துல சரியாக சேர்க்கிறவராக இருக்காரு. இந்த இருதயம் அநேக காரியங்களை பதித்து வைக்கிற பொக்கிஷசாலையா இருக்குங்கிறத அறிந்ததுனால்தான் தேவன் நமக்கு உபாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்துல ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. அந்தபடி அவருடைய வார்த்தைகள் எல்லாமே நம்முடைய இருதயத்துல இருக்கணும்னு சொல்றாரு. அங்க மாத்திரம் இல்ல, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1 வசனத்தை எடுத்துட்டோம்னா, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. இந்த வசனமும் இருதயத்துல கட்டளைகளை காக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்படி இந்த இருதயமானது அநேக காரியங்களை பதித்து வைக்கக்கூடியதா இருக்கு. அதுல ஆண்டுடைய வார்த்தைகளும் அவருடைய கட்டளைகளையும் காத்து கொண்டோமே ஆனால் அதுவே நம்மை நல்வழியில நடத்துகிறதா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, நேற்றுக்கே நம்ம பார்த்தபடி நாம கண்கள்னால பார்க்கிற விஷயமும் காதுகள்னால கேட்கிற காரியங்களும் நம்முடைய இருதயத்திற்குள்ளார பதிவுகளாக ஏற்படுது. அதனால்தான் நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 1 வசனத்துல, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடி நம்முடைய செவிகள்னால கேட்டும் நம்முடைய கண்கள்னால பார்த்தும் அநேக காரியங்களை நம்முடைய இருதயத்துல பதித்துக் கொள்கிறோம். அது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் போது நாம நல்வழியில் நடத்தப்படுகிறோம். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றுமே நம்மை நன்மைக்கு ஏதுவாயே நடத்தும். இந்த வார்த்தைகளை தினமும் நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோமா? விசுவாச பிள்ளைகள் கூட இந்த நாட்கள்ல அநேக காரியங்கள்ல தங்களுடைய கண்களையும் தங்களுடைய காதுகளையும் பதிக்கிறாங்க. முக்கியமா டிவில, சோசியல் மீடியால, இல்ல எந்த ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், அதுல பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு, அதுல கேட்கக்கூடிய விஷயங்கள் எப்படிப்பட்டவைகளா இருக்கு, அது எல்லாமே நம்முடைய இருதயத்துல பதிவுகளாக ஏற்படுதுங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. அந்த இருதயத்துல நம்ம நல்ல காரியங்களை, முக்கியமா தேவனுக்குரியவைகளை பதித்து வைக்கிறோமே ஆனால் அதுவே நம்மை நல்வழிப்படுத்த தேவனுடைய நித்தியத்துல சேர்த்துக் கொள்கிறதற்கு ஒரு வழியா இருக்குங்கிறத தேவன் இந்தபடியான வசனங்களை வைத்து நமக்கு காண்பிக்கிறாரு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நாம சரியான விஷயங்களை நம்முடைய இருதயத்துல பதிக்கிறோமாங்கிறத அறிந்து கொள்ளணும். இதை காண்பித்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
அப்பா, எங்கள் இருதயமே ஒரு பொக்கிஷமாக இருந்து அநேக பதிவுகளை ஏற்படுத்தி எங்களுடைய சிந்தை, சொல், செயல் உருவேற்படுகிறதற்கு காரணமாக இருக்குங்கிறத எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இந்த இருதயத்தில் நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ளணும் தகப்பனே, உங்களுடைய கட்டளைகளை பதித்து கொள்ளணும் தகப்பனே. அதுவே எங்களை நல்வழிப்படுத்தி நித்திய வழியில் சேர்க்கும் என்கிறத எங்களுக்கு உங்களுடைய வசனங்கள் காண்பிக்கிறது தகப்பனே. எங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறீங்க. அதை சோதித்து எங்களுடைய சுத்த தன்மையை விளங்க செய்கிறீங்க. இன்னுமாய் எங்கள் இருதயம் அப்பா பொன்னாய் விளங்குவதற்கு தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க தகப்பனே. அந்த வழிகளில் எங்களை நீங்க நடத்த எங்களை இந்த நாளில் உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் இருதயத்தை உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீங்க எங்களை தயவாய் நடத்துங்கய்யா. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.